அப்துல் கலாம் ஐயா 2020களில் இந்தியா வல்லரசாகும்னு சொன்னார். நம்மளும் நிறைய படிக்கிறோம், விஸ்வகுரு ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லி. ஆனால் உண்மையாகவே இந்தியாவுக்கு அந்த சக்தி இருக்குதா? எப்போ நம்ம அந்த மாதிரி வல்லரசுக்குண்டான சக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற கேள்வி ஓடிட்டே இருக்கு இல்லையா? இன்றைக்கி டிஆர்டிஓடைய தலைவர் ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. அதாவது இந்தியா அக்னி 6 மிசைலுக்கு ஃபுல்லாக ரெடி, முழுமையாக தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. 10,000லேருந்து 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் போகக்கூடிய ஒரு மிசைல். அந்த மிசைல் ரெடி அப்படிங்கிறாங்க, ஃபுல்லி ரெடிங்கிறாங்க. அப்புறம் ஏன் இன்னும் டெஸ்ட் பண்ணல? இவ்வளோ நாள் ஏன் ஆச்சு? வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதான் நம்மளுக்கு இருக்கிற குழப்பம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முதல்ல ஒரு டேர்ம் ஒன்று புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் ICBM, இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல். அதாவது ஒரு கண்டத்திலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு தாக்கக்கூடிய மிசைல். இப்போ இந்தியா கிட்ட இருக்கிறது அக்னி 5. இந்த அக்னி 5 அப்படிங்கிறது ஒரு ICBM அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இது ஒரு இன்டர்மீடியேட் ரேஞ்சு தான். இதால் கிட்டத்தட்ட ஒரு 5,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் தான் போக முடியும். அப்போ உலகத்தில் இந்த மாதிரி ICBM இருக்கிற நாடுகள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அமெரிக்கா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி. மைன்யூட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு மைன்யூட் மேன் 3, அது கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் அது போகும். இதுக்கு அதிகமான ஒரு தூரம் போகக்கூடிய ஒரு மிசைல். ரெண்டாவது ரஷ்யா, சர்மத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல். அது 18,000 கிலோமீட்டர், அமெரிக்காவோட அதிகமான தூரம் போகக்கூடிய ஒரு மிசைல் வச்சுருக்கிறாங்க. உலகத்தில் இருக்க எந்த மூலையினாலும் அவங்களால தாக்க முடியும். மூணாவது சைனா, டாங்ஃபெங் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 15,000 கிலோமீட்டர் தூரம் போகக்கூடிய ஒரு மிசைல். அப்புறம் நார்த் கொரியா, ஹுவாசாங் மிசைல்ஸ். அது அமெரிக்கா கூட தாக்கக்கூடிய தூரம் போகக்கூடிய ஒரு மிசைல் வச்சுருக்கிறாங்க. அது நார்த் கொரியா. இந்த பட்டியலில் இந்தியா இல்லை. ஆனால் ரொம்ப விரைவிலேயே இந்த பட்டியலில் நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் மேப்பை பார்ப்போம். நம்ம 10,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டருங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அது கிட்டத்தட்ட முழு சீனாவோட மொத்த இடத்தையும் நம்மளால் தாக்கக்கூடிய அந்த ரேஞ்சுக்குள்ளே சீனா வந்துடும். மொத்த ரஷ்யா வந்துடும். ஏன் மொத்த அமெரிக்கா, யூரோப் கூட வந்துடும், UK உட்பட. ஆஸ்திரேலியா ஃபுல்லாக வந்துடும். அமெரிக்காவில் இருக்க அலாஸ்கா பகுதி கூட வந்துடும். அப்போ இவ்வளோ தூரம் நம்மளுடைய ரேஞ்ச் விரிவடைஞ்சிடும். 12,000 கிலோமீட்டர், 10,000 12,000 கிலோமீட்டர் மிசைல் ரேஞ்ச் நம்மளுக்கு வரும்போது இப்போ உங்களுக்கு பேசிக்கான ஒரு கேள்வி வரலாம். ஆனால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குதே, அப்படி இருக்கும்போது இந்த மிசைலோட பவர் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் இப்போ ஈரானில் நடந்துட்டு இருக்க போகிற பாருங்களேன், இஸ்ரேல், ஜார்டன், சவுதி அரேபியா, இவங்க எல்லார் மேலேயுமே மிசைல் விழுந்துச்சு. ஏர் டிஃபென்ஸுங்கிறது 100% வெற்றி அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால் நம்மக்கிட்ட ஏர் டிஃபென்ஸ் இருக்கிறது மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், இந்த ICBM பட்டியலில் நம்ம உள்ளே போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நியூக்ளியர் வார்ஹெட் மட்டும் இருந்தால் போதாது, நம்மளுக்கு லாங் ரேஞ்ச் மிசைலும் இருந்தால் மட்டும்தான். இந்த நியூக்ளியர் வார்ஹெட் அப்புறம் இந்த லாங் ரேஞ்ச் மிசைல், இந்த ரெண்டும் எந்த நாட்டுக்கு இருக்குதோ அந்த நாட்டுக்கு மட்டும்தான் உலகரங்கில் மரியாதையும் மதிப்பு இருக்குது. அப்போது நம்ம ரெடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, DRDOவோட சீஃபே நேரடியாக சொல்லிட்டாரு, வி ஆர் ஃபுல்லி ரெடி ஃபார் அக்னி 6 அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணுமா? அதனால் இப்போ நம்ம நியூக்ளியர் வார்ஹெட் மட்டும் கிடையாது, ICBM பட்டியலில் இருக்க இடம்பெறக்கூடிய லாங் ரேஞ்ச் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடை நம்ம மாறிட்டோம். நண்பர்களே, நீங்கள் இது ஒரு வெறும் மிசைல் நியூஸாக மட்டும் பார்க்காதீங்க. இது நம்ம எல்லாரோடைய, உங்களுடைய, என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நாடு ICBM இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அதோட டிப்ளமேசி பயங்கர வீக்காக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்கணும், ட்ரேட் டீலுக்கு அழுத்தம் வரும், சாங்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்போது இந்தியா ICBM வரும்போது யாராலையும் அவ்வளோ சுலபமாக நம்மளை மிரட்ட முடியாது. நம்மளுடைய அன்றாட பெட்ரோல் விலையாக இருக்கட்டும், இல்லை வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை பொருளாதார தன்னாட்சி, அதாவது ஃபினான்ஷியல் சஸ்டைனபிலிட்டி, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். பிளான் பண்ண முடியும் செக்யூராக நம்மளால். வரப்போகிற மிசைல் டெஸ்ட்டுங்கிறது ஜஸ்ட் அனதர் மிசைல் டெஸ்ட் கிடையாது, இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரெஸ்பெக்ட் தரக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவமாக இருக்க போகுது. இந்த தருணத்தில் எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் நம்ம அக்னி 6 டெஸ்ட் பண்ணுவோம், வெற்றிகரமாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். மோடிஜி அதை ட்வீட் பண்ணுவார், உலக நாடுகள் எல்லாம் அதை பற்றி பேசுவாங்க. எப்படி வாஜ்பாய் டைமில் வார்ஹெட் நியூக்ளியர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி சம்பவம் நடக்கும். அப்போ உலகரங்கில் நம்மளோட மதிப்பு இன்னும் பயங்கரமாக கூடும், நம்மளுக்கு ஒரு வல்லரசுக்கு உண்டான ஒரு மனநிலை வரும். ஏன்னா நியூக்ளியர்லையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், லாங் ரேஞ்ச் மிசைலையும் இருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் அதோட புரிதல் இருக்கணும். பொதுவாக இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கிறது போருக்காக, சண்டைக்காக மட்டும் கிடையாது, அமைதியாக வாழணுன்றதுக்காக, நம்ம நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சரி பண்ணுறோம். இதுக்கு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, சி விஸ் பேசம் பேராபெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு அமைதி வேணும்னா நீங்கள் போருக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்மளும் பண்ணியிருக்கோம், அதை நோக்கி தான் நம்மளும் நகர்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இதை கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவோட டிஃபென்ஸ் பற்றி, ஜியோ பொலிட்டிக்ஸ் பற்றி நிறையா தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போகிறேன். உங்களுக்கு ஆர்வங்கிற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் ஜியோ பொலிட்டிக்ஸ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.